ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு தச்சு முடித்த ப்ளவுஸில் வந்து எப்படி பைப்பிங் கொடுக்கலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சாரியில் வந்த ப்ளவுஸ் பீஸில் வந்து கையில் வந்து ஏற்கனவே பைப்பிங் ஒர்க் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்குக்கு வந்து நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தச்சு முடிச்சிட்டேன். தச்சு முடித்ததுக்கப்புறம் தான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. கொக்கி மட்டும் வைக்கல, மற்றபடி எல்லாமே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தச்சு முடித்த ப்ளவுஸில் எப்படி வந்து பைப்பிங் கொடுக்கலான்ட்டு பார்க்கலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி எதுனா ப்ளவுஸ் வந்து தச்சு வச்சுட்டு இப்போ எனக்கு வந்து அதில் பைப்பிங் கொடுத்தா நல்லாயிருக்குன்னு தோணுது அப்படின்னு நினச்சிருந்தாலும் கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். யார் வேணாலும் தைக்கலாம், ரொம்ப ஈஸி தான். இதுக்கு வந்து நான் வந்து கோல்டன் கலர் பைப்பிங் தான் வைக்க போகிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி கோல்டன் கலர் கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து ப்ளைன் கிளாத்லேயும் கூட கொடுக்கலாம், இல்லாட்டி நம்ம சாரியில் உள்ள கிளாத்லேயும் கொஞ்சமாக கட் பண்ணி கிராஸ் பீஸ் எடுத்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி கூட நம்ம கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி விருப்பமோ. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக கிளாத்து தனியாக வேறு துணி எடுத்து அதுக்கப்புறம் பைப்பிங் கொடுப்பாங்க. ஒரு சில பேர் வந்து அந்த சாரியில் உள்ள பீஸை வந்து கட் பண்ணி அந்த ப்ளவுஸ் பீஸ்க்கு வந்து பைப்பிங் கொடுப்பாங்க. நான் வந்து இதில் வந்து சாரீ வந்து ஃபுல்லாக எல்லாம் இதே மாதிரி தான் இருக்கும். அதனால் கோல்டன் கலரில் வந்து பைப்பிங் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சு மடக்கி இந்த எட்ஜில் ஃபுல்லாக நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. ஸோ ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் மடக்கி ஓரமாக இந்த மாதிரி ஃபுல்லாக தையல் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து கிராஸ் பீஸ் தான் நம்ம வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கணும். ஸ்ட்ரைட் பீஸ் வந்து கட் பண்ணாதீங்க. நம்ம ப்ளவுஸ்க்கு வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் அடித்து திருப்புவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான். பெருசாக இருந்ததுன்னா கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம பைப்பிங் வந்து ஒரே இதாக வைக்க போகிறேன். ஷோல்டர் எல்லாமே ஜாயின் பண்ணியாச்சு. கொக்கி நீங்கள் இதுக்கு முன்னாடி தச்ச ப்ளவுஸாக இருந்ததுன்னா ஒரு மேலே உள்ள கொக்கியை மட்டும் எடுத்துகிட்டு பைப்பிங் வைங்க. ஸோ இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. நான் மறுபடியும் மடித்து காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு விட்டு அதை இந்த மாதிரி உள்பக்கம் அந்த பக்கமாக இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு இந்த ஓரத்தில் ஒரு பாயிண்ட், அதாவது நம்ம டேப்பில் வந்து ஒரு பாயிண்ட், ஒரு புள்ளி எந்த அளவுக்கு கேப் இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து தையல் போட்டு எடுத்துகிட்டு வாங்க பொடிசாக. ரொம்ப பெருசாக போட்டோன்னா பைப்பிங் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பட்டையாக இருக்கும். நம்ம தச்சு முடிக்காத ப்ளவுஸ்னால் வந்து நம்மளுக்கு உருட்டி தைக்கலாம். இது வந்து தச்சு முடித்த ப்ளவுஸில் நம்ம வந்து ஓரமாக தையல் போட்டு அதை வந்து மடக்கி நம்ம தையல் போடும்போது அந்த பைப்பிங் மாதிரி தெரியும் பொடிசாக. ஸோ இந்த மாதிரி முடிக்கும்போது லாஸ்ட்டாக ஒரு 1/4 இன்ச்சு விட்டு ஃபஸ்ட்டு நம்ம மடக்கின மாதிரியே அந்த மீதி உள்ள கிளாத்தையும் உள் பக்கமாக இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து குட்டி குட்டியாக அங்கங்கே இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம தையல் போட்டதுக்கு அந்த பக்கம் வந்து கட் பண்ணி விட்றாதீங்க, அப்புறம் ஓட்டை விழுந்துடும். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு உள் பக்கமே லைட்டாக மட்டும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த தைச்சதை இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து மடக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீட்டாக ஃபுல்லாக சுற்றிற எல்லா பக்கமும் நல்லா மடக்கி விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு தான் வந்து தையல் போட்டிருக்கோம் உள்ள. ஸோ இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து மடக்க முடியும். இவ்வளோ பொடிசாக தையல் போட்டால் தான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு பொடிசாக தெரியும். பெருசாக போட்டோன்னா பட்டையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மடக்கி அந்த குழி உள்ளே வந்து ஒரு குழி தெரியும் ரெண்டுத்துக்கும் நடுஸில். ஸோ அந்த குழிக்குள்ளேயே வந்து தையல் போட்டுட்டு வாங்க. எந்த அளவுக்கு பொறுமையாக மெதுவாக போட முடியுமோ ஸோ அந்தளவுக்கு மெதுவாக போட்டுட்டு வாங்க. ஏன்னா இது வந்து பைப்பிங் கிளாத் மேலே வந்து தையல் வந்து ஏறிடக்கூடாது. பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அசிங்கமாக தெரியும். ஸோ வந்து ஒரு ஸ்டிச்சாக மெதுவாக போட்டுவாங்க. தைக்க தெரிஞ்சவங்க, பழக்கம் உள்ளவங்க வந்து கடகடன்னு போட்டுடலாம். ஸோ அப்படி இருந்தாலும் கூட நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் அந்த குழிக்குள்ளேயே வந்து தையல் விலகாமல் நீட்டாக பார்த்து போட்டுக்கிட்டே வரணும். ஸோ ரொம்ப பொறுமையாக போட்டுவாங்க. ஸோ ஃபைனலாக முடிக்கும்போதும் இந்த கிளாத் அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு உள்ளே வந்து இந்த மாதிரி நல்லா நீட்டாக தள்ளிவிட்டு அடியிலையும் வந்து நம்ம அந்த கிராஸ் பீஸ் அந்த கோல்டன் கிளாத் மேலே வந்து தையல் படுதா அப்படின்னு அப்பப்போ எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி
பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கலாம். பார்த்தீங்களா தையல் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழிக்குள்ளே இருக்க நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல தான் நான் வந்து தையல் போட்டிருக்கிறேன். எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, ஃபுல்லாக வந்து இப்போ தையல் போட்டு முடிச்சாச்சு. உள் பக்கமும் பாருங்கள் நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து பைப்பிங் வந்து எல்லாம் தைச்சி முடித்ததுக்கப்புறம் வச்ச மாதிரியே தெரியாது. ஸோ ரொம்ப நீட்டாக சிம்பிளாக ஈஸியாக வந்து வச்சு முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி தைச்ச ப்ளவுஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இப்போ பைப்பிங் வந்து எனக்கு வைக்கணும் அப்படின்னு தோணுதுன்னா இந்த மாதிரி வச்சு பாருங்கள். ஒரு ப்ளைன் கிளாத் வாங்கியோ இல்லாட்டி அந்த ப்ளவுஸ்குள்ளே சாரியோட பீஸை வந்து கொஞ்சமாக கட் பண்ணியோ வச்சு பாருங்கள். நீட்டாக சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். போடக்கூடிய அந்த தையலுடைய அளவு மட்டும் கொஞ்சமாக கம்மி பண்ணி பொடிசாக போட்டு வரணும். அப்போ தான் பைப்பிங் வந்து பொடிசாக இருக்கும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.